How to choose the seller for second hand items. First one, research the seller reputation. ஆன்லைன் ரிவ்யூஸ் இருக்கா, சோஷியல் மீடியால அவங்களோட பேஜ் இல்ல அவங்களோட பிசினஸ்க்கான பிரசன்ஸ் அவங்க வந்து வச்சிருக்காங்களா, அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத்லயும் இன்கேஸ் ரொம்ப நியர்பை லொக்காலிட்டியில இருந்தீங்கன்னா நீங்க கேட்டு பார்க்கலாம். நம்பர் டூ, வெரிஃபை செல்லர் இன்ஃபர்மேஷன். ஸோ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இல்ல ஐட்டம்ஸோட டிஸ்கிரிப்ஷன் இல்ல ரிட்டர்ன் பாலிசி அந்த மாதிரிலாம் நீங்க ஸ்டார்டிங்லயே அந்த செல்லர் பத்தின அண்ட் அந்த ப்ராடக்ட் பத்தின இன்ஃபர்மேஷனை ப்ராப்பரா தெரிஞ்சு வச்சுக்கிறது கண்டிப்பா ஒரு பெஸ்ட் செல்லரை சூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் த்ரீ, கம்பேர் பிரைசஸ். ஸோ ஒரு செல்லர் வந்து உங்களுக்கு ஓகே எல்லா விதத்திலயுமே அவங்களுக்கு ஃபைனா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா பிரைசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இதாகும். ஸோ ஒரு இடத்துல நீங்க ஏமாந்துடாம ப்ராப்பரா அந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ இயர்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணதுக்கு இதுதான் கரெக்டான பிரைஸ் அப்படிங்கறத வந்து ப்ராப்பரான குவாலிட்டி செக் பண்ணிட்டு தென் பிரைசஸ் வந்து நீங்க கம்பேர் பண்ணுங்க. நம்பர் ஃபோர் வந்து கம்யூனிகேஷனை வந்து எவால்வேட் பண்ணது. அவங்க வந்து ஏதாவது ட்ரஸ்ட் ஒர்த்தியா பேசுறாங்களா, லைக் த வே ஒரு செல்லரா ஒரு பையர் கிட்ட கம்யூனிகேட் பண்ற விதம் இருக்கு இல்லையா, அதை நீங்க ப்ராப்பரா பார்த்துட்டு டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரொஃபஷனலிசம்லாம் மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கறதையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நீங்க வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ்லாம் நீங்க செக் பண்ணிட்டு மோஸ்ட்லி வந்து யூ ஷுட் லைக் செகண்ட் ஹேண்ட்ஸ் ஐட்டம்லாம் இருக்கிறப்போ ப்ராடக்ட்டை நேர்ல போய் பார்த்துட்டு தென் நீங்க காசு வந்து கொடுத்து வாங்குறது தான், இன் பர்சன் மீட் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் டீல் ஃபைனலைஸ் பண்றது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட செல்லரை ப்ராப்பரா சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எங்களோட ஆட்ஸ் பஜார்ல மோர் தென் 100+ செல்லர்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ செல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தகுந்த பையர்ஸும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் மோர் சச் டிப்ஸ் ஃபாலோ ஆட்ஸ் பஜார்.